யாருக்குமே பொறுப்பு இல்லை, யாருக்குமே அக்கறை கிடையாது. எல்லாரும் என்ன ஒரு விஷயம் நீ கவனிச்சியா, நமக்கு பின்னாடி தோன்ற கண்ட்ரி எல்லாம் வளரசு ஆயிடுச்சு. ஆனா நம்ம இந்தியா மட்டும் வளரசு ஆகல. ஏன் தெரியுமா? தெரியுமா விஜயகாந்த் செத்துறாரு. அதானே அதான் எப்படி ஆகும் வல்லரசு? உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நம்ம இந்திய மக்கள்கிட்ட அனுதாபம்ன்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனா சாப்பிட்டு பிடிச்சிட்டு அப்படியே அந்த மிச்சம் மீதியெல்லாம் அப்படியே டேபிள் வச்சுட்டு வருது. ஏன்னா வெயிட்டர்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் மேலே அனுதாபம் கிடையாது. வீட்டிலேருந்து நேராக குப்பை எடுத்துட்டு வந்து குப்பை தொட்டியில் போடாமல் ரோட்டில் போட்டு போகிறது. ஏன்னா குப்பை எடுக்கிறது தான் இன்னொருத்தர் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு அனுதாபம் கிடையாது. இவ்வளோ ஏன் அங்கே பார், அந்த செவுத்துல யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு அழகாக பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. அதை கூட பார்க்காம எச்ச துப்பி வச்சா எவனோ வீட தானே நமக்கு என்னன்ட்டு அவன் மேலே ஒரு அனுதாபம் கிடையாது. மாட்டு சாணியா இல்லை என்னன்னு தெரியலையே. பைத்தியக்காரா, உனக்காக தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். அடுத்த வீட்டு வாசலில் போய் காலை தேய்க்கிறியே, ஏதாவது இருக்குதா உனக்கு? உனக்கு என்ன எத்தனை வருஷமா தெரியும்? 10 வருஷம். இத்தனை வருஷத்துல ஒரு டைமாச்சும் உன்னை விட்டு குடிச்சிருக்கான் நான். ஒரே ஒரு தான் கொடுத்தான், ஒரு தடவை முடிஞ்சிச்சு. என்னை விட்டு போய் குடிச்சல முடிஞ்சிரா. காலையில இவனுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா இன்னும் ஒரு பால் வச்சுக்கிட்ட பையில இருக்குன்றாங்கல. ஏய் நான் ஏமாத்துறேன். படா விட்டு குடிச்ச படா. இருடா. தரக்கு வாங்க முடியாதா? நான் வாங்க கேட்டேன்டா.